ஐசிபி அகாடமி சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட் போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. 1947 97 வரைக்கும், அதாவது இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு பின்னால் பொருளாதாரம் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், பாதிக்கு மேற்பட்ட நம்மள கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் ரொம்பவும் ஒரு பின்தங்கிய மனிதர்களாகவும் தான் இருந்தாங்க. இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் பல அடுக்கு பலவிதமான மக்கள் நிறைந்திருந்தாலும் லிட்ரஸி ரேட்டுங்கிற அந்த கல்வி தகுதி அப்படிங்கிறது ஒரு 18% கூட அச்சீவ் பண்ண முடியாதபடிக்கு தான் இருந்தது. 1915 வாழ்வாதாரம் அல்லது வாழ்வு இயல் வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுக்கு சராசரியாக 32 வருடங்கள் தான் இந்தியாவில் இருந்தது. இந்தியாவுடைய ஒரு பாவர்ட்டி அல்லது ஏழ்மை அப்படிங்கிறது ஒரு இன்கம், அவங்க பெறக்கூடிய வருமானத்தில் மட்டும் இல்லாமல் ஹியூமன் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய மனித வளத்திலும் கூட அது குறைந்து காணப்பட்டது. ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் படி பார்த்தா நேருவுடைய மாடல் சோஷியல் எக்கனாமிக் ரெண்டுக்குமே ஒரு பகிர்ந்தளித்தலும் இண்டஸ்ட்ரியலும் ஸ்டேட் லெவலில் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எக்கனாமிக் பாலிசி. ஒரு பொது உடைமையாக்கப்பட்ட அல்லது சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமிக் பிளானிங் தான் நடந்தது. இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அல்லது பொருளாதார கொள்கைகள் எப்படி வடிவமைக்கப்பட்டதுன்னா, ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் எல்லாருக்கும் ஒரு பொருளாதார சம உரிமை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டது. அதுக்காக பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு திட்டமிடுதலுக்காகவே ஒரு தனி துறை அல்லது தனி இண்டஸ்ட்ரி பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அது சோஷியலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி 5 இயர்ஸ் பிளான், ஒவ்வொரு 5 வருஷத்துக்காகவும் ஒரு பிளான், ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அந்த திட்டத்தை சரியாக முறையாக கண்காணிக்கப்பட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிளானிங் கமிஷனால் அது ஏற்படுத்தப்பட்டு அதை செயலாக்கப்பட்டு அந்த செயல்கள் மானிட்டர் பண்ணப்பட்டதாகவும் அமைஞ்சது. இங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறதோடைய ஐடியாலஜி எப்படி இருந்ததுன்னா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பொருளாதார திட்டம் மத்திய அரசை சார்ந்ததாக தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. மத்திய அரசினுடைய போக்கு ப்ரைவேட் செக்டாரில் கொஞ்சம் கைகோர்த்த மாதிரி சில பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடுதல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளும் செயல்படுத்தப்பட்டது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது நேருவுடைய டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்பட்டது. அப்போது பிளான்டு மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனில் மிகவும் உறுதியாக நம்பப்பட்டது. பிளான்டு மாடர்னைசேஷன்னா திட்டமிட்டு அதனை புதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செயலாக்கம் அப்படின்னு வரும்போது அதில் பியூரோக்ரஸி இருந்தது. டெக்னோக்ராட்ஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் எடுத்துக்கிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பாலிசிங்கிறது 1948 கொண்டு வந்தது. அது பப்ளிக் செக்டார், அதாவது தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தொழில் துறைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்தது. அப்போது அந்த ஒரு தனிப்பட்ட மாநிலத்துக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது. அவங்க அட்டாமிக் எனர்ஜி ஆகட்டும், இல்லை ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அல்லது ரயில்வேக்குரியது அவங்கவுங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களே முடிவெடுக்க அவங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டது. அதே மாதிரி புது வகையான முதலீடுகளும் ஒரு சில அடிப்படை தேவையான இண்டஸ்ட்ரீஸுக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதை மாநிலமே நிர்வகிக்கக்கூடிய வகையிலும் இருந்தது.
அப்போ 1950க்கான பாலிசி வந்து 2 பொருளாதார ஃபிலாசபியை மனதில் கொண்டு அதன்படி நிர்வகிக்கப்பட்டது. என்னன்னு கேட்டால், அப்போ நேருவோட பார்வை எப்படி இருந்ததுன்னா, ஒரு நல்ல சமுதாயம் கொண்டு வரணும். அதில் நிறைய வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய கனரக தொழில்கள் உருவாக்கம், அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 2வது வந்து காந்தியன் ஃபிலாசபின்னு சொல்லக்கூடிய காந்தியனுடைய கொள்கைப்படி சின்ன தொழில் நிறுவனங்களும் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என சொல்லப்படக்கூடிய கிராமிய தொழில்களும் அதில் குடிசை தொழில்களும் அதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி கிராமத்தில் அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனுங்கிறது 1952 நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. நிறைய வந்து பப்ளிக் செக்டார்னு சொன்னால் இங்கே பொருள் இது வந்து பொதுத்துறை நிறுவனங்களாக இல்லாமல், அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களாக இல்லாமல் பொதுமக்கள் அவர்களாகவே நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களும் ஊக்குவிக்கப்பட்டது. இதில் வந்து பப்ளிக் செக்டாருக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தது. ஆகையினால என்னாச்சு, நிறைய தொழில் நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு அது உருவாக்கப்பட்டது. இங்கே வந்து தனியார் முதலீடுகள் வளர்ச்சி அடைஞ்ச விதத்தில் திடீர்னு இதற்கான ஒரு உரிமைகள் நசுக்கப்பட்டது. இங்கே வந்து நிறையா அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி வந்து தடை செய்யப்பட்டு நெகட்டிவாக நம்ம நிறையா பார்க்குறோம் பின்னால் இண்டஸ்ட்ரியல் குரோத்தில். ஃபாரின் பாலிசி, அதாவது மற்ற வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய முதலீடை என்கரேஜ் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி ஓப்பன் ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்கிற மாதிரி 1950 கொண்டு வந்தாங்க. இங்கே 1958 வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சரிவை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் என்ன ஆச்சு, வியாபாரம் ஒரு நலிந்த நிலைமையை சந்திக்க நேர்ந்தது. அதே மாதிரி முதலீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறைபாடு பார்க்கப்பட்டது. புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், புதிய முதலீடுகளுக்கு லைசன்ஸோ அல்லது கேபிட்டல் குட்ஸை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதோ வந்து தடை செய்யப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா 1950லேருந்து 80 வரைக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு நம்மளுடைய சராசரி ஆண்டு க்ரோத் ஜிடிபி அப்படிங்கிறது வந்து ஹிந்து க்ரோத் ரேட்னு சொன்னாங்க. அது வந்து 3.5% தான் இருந்தது. விவசாயம் தவிர்க்கப்படலை, அதை வந்து ஒதுக்கப்படலை. ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு டிகேட்லையும் அந்த முதல் 10 வருஷத்தில் வந்து கேபிட்டல் குட்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லும்போது பெரிய பெரிய ஒரு முதலீட்டு உண்டான பெரிய ஒரு திட்டங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. டேம்ஸ் கட்டுறது, பவர் பிளான்ட்டு கட்டுறது, ரொம்ப பெரிய இந்த தொழில் முனைத்துவங்கிறது இப்படி தான் இருந்தது. சாதாரணமான நுகர்வோர் பொருளுடைய உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இந்த இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 1960 இடையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் சந்திச்சது. அங்கே வந்து விவசாயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. 2வது திட்டத்தில் அதற்குரிய செலவினங்கள் குறைக்கப்பட்டது. அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அப்போ வரைக்குமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மாடலாக தான் இருந்தது, தொழில் சார்ந்த ஒரு துறையாக தான் பார்க்கப்பட்டது. அதுக்குரிய நில வளங்களுக்குரிய ஒரு சட்டத்திட்டங்கள் அல்லது நிலத்துக்கான ஒரு கூட்டுறவு அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படலை. இந்த இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் வேளாண்மை துறையில் பார்த்தோம். நம்ம இந்த மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவநிலை மாறுதலும் வந்து தொடர்ந்து அது ஃபெயிலியராக இருந்ததுனால நமக்கு பஞ்சங்கள் வந்து 1966லேயும் 67லேயும் இந்தியா ரொம்ப கடுமையான பஞ்சங்களை சந்திக்க வேண்டியதாச்சு. அந்த வேளாண்மை துறையில் வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரோத்து தான் பார்த்தோம். நிறைய வந்து ஒரு உணவுக்கான பஞ்சத்தை பார்க்க வேண்டியதாக இருந்தது இந்தியா இந்த காலகட்டத்தில். அதனால் இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கு எதிர்நோக்கி உணவுக்கான ஒரு எய்டு, ஒரு வசதி, ஒரு சேவையை எதிர்நோக்கி இருந்தது. இதில் வந்து
உணவு தானிய உற்பத்தி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் மிகவும் இன்றியமையாததாக இருந்தது. அது அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா தள்ளப்பட்டது. அப்போது முதல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது வேளாண்மைக்கு தரப்பட வேண்டியதாக இருந்தது. இதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, உடனடியாக வேளாண்மைக்கான திட்டங்களை சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சது. இந்த புது மாற்றங்களினால இண்டஸ்ட்ரியலில் ஒரு தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தில் ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டு வேளாண்மையில் வந்து அதிகப்படியான ஒரு விளைச்சலுக்கு முன்னேற்றத்திற்கு அதிகப்படியான கவனம் செலுத்தப்பட வேண்டியது. அதுலேயும் வந்து முக்கியமாக பார்க்கும்போது கோதுமை உற்பத்தியில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தப்பட்டது. இதை வந்து நம்ம பசுமை புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது புது விவசாய திட்டங்களும் புதிய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அதில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. விதை வகைகள்லேயும் நல்ல வீரிய விதை வகைகளை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. தண்ணி பயன்பாடுலேயும் சரி, ஃபெர்டிலைசர் பயன்பாடுலேயும் சரி, பெஸ்டிசைட்ஸ்னு சொல்லக்கூட பூச்சிக்கொல்லி அதுலேயும் வந்து ஒரு புதிய வகை உபயோகத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு வேளாண்மையினுடைய உற்பத்தியை கண்டிப்பாக அதிகரிச்சது. அதனுடைய காரணம் வந்து டெக்னிக்கலாக நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம். அதனால் நல்ல விதைகள் கிடைத்ததுனாலையும் நமக்கு நல்ல விளைச்சல்கள் அதிகமாக கிடச்சி அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பஞ்சத்தை நம்ம போக்கக்கூடியதாகவும் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய இதுக்கு உதவக்கூடியதாகவும் இந்த பசுமை புரட்சிங்கிறது இருந்தது. இப்போ இந்த நேரங்களில் இந்தியா வந்து முக்கியமாக வேளாண்மைக்குரிய திட்டங்களை அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்தி அதில் வந்து நிறையா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இதனால் நேஷ்னலைசேஷனில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம். இதில் 14 வங்கிகள் 1969லேயும் அதுக்கப்புறம் ஒரு 6 வங்கிகள் 1980லேயும் தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக மாற்றப்பட்டது. இதனால் அடுத்த 10 வருடங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்தியா சந்திக்க நேர்ந்தது. பொருளாதார பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது செயல்பாடு அப்படிங்கிறது 1965லிருந்து 81 வரைக்கும் இந்திய வரலாற்றில் வந்து கொஞ்சம் மோசமான ஒரு நிலைமையை தான் சந்திச்சதுன்னு சொல்லலாம். இது காரணம் வந்து லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிறது 1960லேயும் 70லேயும் நிறைய மாற்றங்களை சந்திச்சது. அது இல்லாமல் நமக்கு போர்கள் வந்து நிறையா 62ல் 65ல் 71லலாம் வந்ததுனால அதனுடைய காரணங்களாலையும் நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு சரிவை தான் நம்ம இதில் பார்த்தோன்னு சொல்லலாம். ரெண்டாவது 66, 67ல் நமக்கு பஞ்சம் பட்னி அதுவும் அதிகமாக இருந்தது. 73, 79ல் வந்து நமக்கு எண்ணெய் வளர்ச்சி எண்ணெய் தேவைகளும் அதிகப்படியாக காணப்பட்டதுனால அதுவும் நம்மளுடைய வளர்ச்சியை கொஞ்சம் குலைக்க ஆரம்பிச்சுது. அப்போது இந்தியா வந்து இந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உலகளவிய நாடுகள்லேருந்து பின்தங்கிய நாடாக தான் பார்க்கப்பட்டது. நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து இன்கம் வருமானத்தை வந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சராசரி நல்ல திட்டத்துக்காக தான் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இந்த பொருள் ஒருவரிடத்துல குவியறது அப்படிங்கிறதையும் தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது நம்ம 1969ல் வந்து மொனாபலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனி நபர் வாணிகத்தை அவர் கைவசம் ஆக்கி கொள்றதுக்கு செயல் திட்டங்களை வந்து ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்கள் இயக்கப்பட்டது. இது வந்து ஒரு சந்தையினுடைய அதிகபட்சமான பவர் அவர்கிட்ட இருக்கிறத தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது. இதில் வந்து எப்படி அதை தடுத்தாங்க அல்லது தடுக்க முயற்சித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது லைசன்ஸ் கொடுக்கறதுலையும் அதிகப்படியான முதலீடுகளை ஏற்படுத்திக்கிறதும் ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தோட இணையறதும் ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தை வாங்கி கொள்வதுமான இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் ரொம்ப இதுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க. இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சட்டத்திட்டங்களை இறுக்கி பிடிச்சாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பாலிசி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை வந்து
எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, வளர்ச்சி அடையிறதுக்கு சில தடைகளாக இருந்தது. அதே சமயத்தில் ஒரு புது இண்டஸ்ட்ரி நிறுவனங்கள் வர்றதுக்கோ அல்லது அதுக்கான கேபிட்டல்ஸ் வர்றதுக்கோ ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. 1967 பார்த்துச்சுன்னு சொன்னால் பாலிசி ஆஃப் ரிசர்வேஷன், அதாவது சில பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்வேஷன், ஒரு தடை அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டங்கள் தீட்டப்பட்டது. அப்போ சின்ன நிறுவனங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த சின்ன நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து லேபர் இன்டென்சிவ் எக்கனாமிக் க்ரோத்தை தான் நம்ம பார்த்தோம். அப்போது இன்கம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க போகிற மாதிரியும், ஈவன் ஒரு சின்ன வேஜ் ஏர்னர் மட்டும் ஊதியத்தை ஏர்ன் பண்ணுறவர் கூட அதை வச்சு எதையாவது செய்ய முடியுங்கிற மாதிரியான திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இதில் பிக் ஃபர்ம்ஸ்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் எங்கே மனிதர்களை கொண்டு உற்பத்தியை வந்து பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உலக மார்க்கெட்டில் வந்து போட்டி போட முடியாமல் போச்சு. அப்போ லேபர் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்க. நிறையா இந்த லேபருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் சட்டத்திட்டங்கள் இயக்கப்பட்டது. அதனால் ஆர்கனைஸ்டு செக்டாரில் இந்த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கடுமையான போட்டியை சந்திக்க நேர்ந்தது. இந்த பாலிசி மேக்கர்ஸும் அந்த நிறுவனதாரர்களும் வந்து இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய கவுண்டர் ப்ரொடக்டிவில் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க அதை வந்து சிந்திக்கவும் துவங்கினாங்க.